ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். சில நேரங்களில் நம்ம பைக் பெட்ரோல் இல்லாமல் எங்கேயாவது நின்றுரும். சரி, பெட்ரோல் போடலாம்னு பார்த்தா சுற்றி பெட்ரோல் பங்க்கும் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில்லையோ இல்லை ஜூஸ் பாட்டில்லையோ பெட்ரோல் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கே தெரியாமல் நம்ம பைக்கில் வர பிரச்சனைகள் என்னென்ன, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு காலையில் 3 மணிக்கு முருங்கைக்காய் நூடுல்ஸை வீட்டுக்கே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் தண்ணி கொண்டு போகிறதுக்காக காசு கொடுத்து வாங்குற வாட்டர் பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பாலிமரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுவே இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோலாம் பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி பாலிமரால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் பெட்ரோல் வாங்குறதுக்கான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 99% நாம் எல்லாருமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வாட்டர் பாட்டிலில் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் உள்ள இருக்கிற தண்ணிக்கோ இல்லை இந்த பாட்டில் உள்ள இருக்கிற ஜூஸுக்கோ கிடையாது. அந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸ்பைரி ஆன பிறகு இந்த பாட்டிலில் நாம எந்த பொருளை பயன்படுத்தினாலுமே அது நமக்கு கெடுதலை தான் உண்டாக்கும். அதுவும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலீன், பாலி எத்திலீன் இந்த மாதிரி பல பாலிமர்ஸால தான் உருவாக்கப்பட்டது. இந்த பாலிமர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற மாலிகூல்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் நாம யூஸ் பண்ற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நான் போலார் ஹாலோ கார்பன் ப்ராடக்ட் தான் பெட்ரோல். அப்போ இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸ்பைரி ஆன பிறகு இந்த பாட்டில்ல நாம பெட்ரோலை ஒரு நாளோ இல்ல 2 நாளோ ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்றோம்னா இந்த பாட்டில் உள்ள இருக்கிற ஹைட்ரோ கார்பன் அணுக்களும் பெட்ரோல் உள்ள இருக்கிற ஹைட்ரோ கார்பன் அணுக்களும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகி பெட்ரோலுடைய தன்மையை குறைச்சிரும். அதாவது பெட்ரோலுடைய எஃபிஷியன்சியை குறைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட்ரோலை நம்ம பைக்ல யூஸ் பண்ணோம்னா கம்பஷன், இக்னிஷன் இதெல்லாம் ஒழுங்கா நடக்காது. இதனால கண்டிப்பா நம்ம பைக்குடைய மைலேஜ் தான் குறையும். அதே மாதிரி பெட்ரோல் ரொம்ப சீக்கிரமா எரியக்கூடிய தன்மையுடையது. ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரான பெட்ரோலை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ல சிம்பிளா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 2 காரணங்களால தான் பெரும்பாலான பெட்ரோல் பம்ப்ல, அதுவும் குறிப்பா ஷெல் போன்ற பெட்ரோல் பம்ப்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில நமக்கு பெட்ரோலை தரவே மாட்டேன்றாங்க. அப்போ பிளாஸ்டிக் பாட்டில பெட்ரோலை பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. சில தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில நீங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். பட் பெட்ரோல் வாங்கிட்டு வந்த உடனே நீங்க உங்க பைக்ல இருக்கிற ஃபியூல் டேங்க்ல பெட்ரோலை மாத்திருங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பாட்டில்ல பெட்ரோலை வாங்கிட்டு வந்து 1 நாள் 2 நாள் 1 வாரம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து பயன்படுத்துவாங்க. பட் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பைக்குக்கு மைலேஜ் தான் குறையும். அது உங்க பைக்குக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்க பாட்டில்ல பெட்ரோல் வாங்க போறீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ல பெட்ரோல் வாங்க போறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து உடனே நீங்க உங்க பைக்ல இருக்கிற பெட்ரோல் டேங்குக்கு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் போட்டீங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பை பை எம்டிஎன்ஸ். நன்றி.